ஹாய் செலபிரிட்டிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்துட்டு என்ன vlog பார்க்க போறீங்கன்னா, நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். இன்னைக்கு வந்து மாதாந்த வெள்ளி. ஸோ பாப்பாவுக்கு வந்து அடிக்கடி ஃபீவர் வருதுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து கோயிலில் வேண்டுதல் வச்சுருக்காங்க. அந்த வேண்டுதலில் போய் இன்னைக்கு மாவிளக்கு எடுக்கணும். அந்த வேண்டுதலை நிறைவேற்ற போகிறோம். ஸோ மாவிளக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீட்டுக்கிட்ட இருக்க கோயிலுக்கு தான் போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த பார்த்தீங்களா இருமல் வந்துச்சு. பொறுக்காது இவளுக்கு, ஏதாவது காய்ச்சல் இருமல் வரணும்னா பொறுக்காது. சரி வாங்க, மழை வர்ற மாதிரி இருக்குது, போயிட்டு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு கோயிலுக்கு தான் போகிறோம், அதுதான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைவாணி என்னும் தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாளோ பனிசே போ விழுத்தாளோ பொன்மணி தாளேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச என்னது. கோயிலுக்கு வந்தாச்சு, முடிச்சு வந்துடுறா. ஓடி வரா வருங்க. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு, மாவிளக்கு எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். என்னம்மா கோயிலெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்கல்ல, கோயிலெல்லாம் சுற்றி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ தான் எங்களுக்கு தெரியும். சோடி கோயில் அச்சிச்சோ, விழுந்துட்டியா? வா, விழுந்துட்டான். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, கோயிலை வந்து சுற்றி கும்பிட்டுட்டு மாவிளக்கு எடுக்க போகிறோம். பார்ப்போமா? தெரியுமா, அப்புறம் நம்ம சோம்பேறி பட்டோம்னா அங்கே போக முடியாது. நம்ம அங்கே பார்க்க முடியாது. அப்போல பாதி வீடியோலேயே கட் பண்ணிட்டு போயிட்டோம். எங்கள் அம்மா வந்து தேங்காய் உடைக்கிற சாமி கும்பிட்றது கூப்பிட்டாங்களா, ஸோ அங்கே போய் இந்தா பாரு, தட்டி விடக்கூடாது. ஆச்சு இங்க அந்த வராங்க, எடுத்துக்கோ, போ வாங்கிக்கோ. இந்த வாங்கிக்கோ போ. சேட்டை அவளுக்கு 90 வேணும்னா பாருங்க என்னென்னலாம் பண்ணுறோம். இந்த அண்ணன் கொஞ்சம் ஏன்ட்ட இருக்கு, வீட்டுக்கு கொண்டு வருவியா? அந்த கையை காமி. இந்த கையில் இருக்கு, இந்த கையில் தான் வேணுமா? வா. இப்போ நாங்கள் வந்து வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். சாமி எத்தனை தடவை கும்பிடுறவங்க ஆமாவா, எல்லாரும் எங்களையே பார்க்காங்க. போய் ஒரு தாளில் வைப்போ. ஆமாம், வாங்கி அந்த திண்ணையில் போய் உட்காருவோமா? வா நீயும். சாமி பார்க்குறீங்களா? அந்த முன்னாடியில் வச்சுருக்காங்க, காமிக்கப்போ. திட்ட மாட்டாங்க, எதுக்கு அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இங்கே வந்து சாமி மாவிளக்கு எடுக்கிறதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டேன். இங்கே வா, மாவிளக்கு எடுக்கிறதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் காமிக்கக்கூடாது, வேண்டுதல் பண்ணி பண்ணுறோம்ல. ஸோ அதனால் சாமி கும்பிட்டு பண்ணுறதுனால அதெல்லாம் காமிக்கலை. இப்போ வந்துட்டு அந்த சாமி தெரியுதா பின்னாடி? எங்கே இருக்குது தெரிய மாட்டேங்குது. நான் பேக்கில் காமிக்கிறேன் பாருங்கள். சத்தம் போடக்கூடாது. சாமி பாருங்க, செம்மையாக இருக்கும். போ ஆச்சுட்ட. எப்படி கத்திட்டு இருக்கா பாப்பா. சாமிக்கு வந்துட்டு அவங்க இது பண்ணி விடுறாங்க. என்ன பண்ணுறாங்க? தூத்து விடுறாங்க. சாமிக்கு காற்று வீசுறாங்களாம். ஹாய், சாமிலாம் கும்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு வெளியில் வந்து உட்காந்துருக்கோம். பாப்பா கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருக்காளா, சரி விளாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு சாமி இருந்துச்சு, நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த இதை பார்த்துக்கோங்க. உள்ளே ஒரு சாமி இருக்குது, அதை வந்து காமிக்கக்கூடாது. ஸோ அதனால் வெளியில் வச்சுருக்கிறத மட்டும் காமிச்சிருக்கோம். இப்போ வந்து மாவிளக்கெலாம் எடுத்து முடிச்சாச்சு. எடுத்து முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தோமா. மாவிளக்கு இந்த அவளுக்கு ஊட்டி விட்றேன் கேமராமேனுக்கு.
மாவிளக்கு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு முருகர் கோயிலுக்கு போகணும். முருகர் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு ஆமாம், வீட்டுக்கு நாங்கள் வரையில் ஆட்டோவில் வந்தோம், போகையில் எப்படின்னு தெரியல. கூட்டம் இருக்கும்னு நினச்சோம், அவ்வளோவா கூட்டம் இல்லை. செம்மையாக சாமி கும்பிட்டு பாப்பாவுக்குமே வேண்டுதல் எல்லாம் நல்லபடியாக நிறைவேற்றியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பாப்பா வர போகுது. அந்த பாப்பா வரலாம். பாப்பா வர போகுது. பிடி பிடி பிடி. நெக்ஸ்ட் நம்ம முருகர் கோயிலுக்கு போயிட்டு பார்ப்போம். வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ வந்து எங்கே போகிறோன்னா முருகர் கோயிலுக்கு போகிறோம். சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்கு தான் பார்ப்போமா. வெயிட் பண்ணி பாருங்க. கேமராவில் ஏதோ ஆயிடுச்சு, ஒரு மாதிரியா தெரியுது. அவ்வளோதான் செலக்டீஸ், நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து மாதம் வெளி எல்லோரும் கோயிலுக்கு போனீங்களா, சாமி கும்பிட்டிங்களா என்னன்னு சொல்லுங்கள். பாப்பாவுக்குமே வேண்டுதலெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி என்ன மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு முருகர் கோயிலுக்கு போயிட்டு முனியாண்டி கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃபைனலி. அம்மா வந்து அப்படியே ஊருக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போய் சாமி கும்பிடணும்ல, ஸோ அதனால் ஊருக்கு போயிட்டாங்க. நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கசகசன்னு இருக்குங்க. சரி, இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா மைண்டெல்லாம் பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. இன்னும் வீட்டில் வந்து சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டு அதை அம்மா வந்து கும்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாப்பா வந்து ஒரு பாப்பா வந்தால அவள் பேரும் பாண்டிஸ் தான். அந்த பாப்பா வீட்டுக்கு போயிட்டாலாம். நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் கசகசன்றப்ப அதுக்குள்ளே ஒரு 2-3 ரீல்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சிம்பிளாக தான் குட்டியாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த விளாக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சூப்பராக நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்குறேன். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். பை.